ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. கட்டாயம் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள். இந்த பொருட்கள் நீங்க வாங்கி வீட்டில் வைக்கிறதால எல்லா செல்வங்களும் உங்களை தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னாலே ஏற்றத்தை தரக்கூடிய விரதம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். நமக்கு வருஷத்துல மொத்தமா இருக்கக்கூடிய 12 தமிழ் மாதங்கள்ல எப்படி பார்த்தாலும் 24 இருந்து 25 ஏகாதசிகள் வரும். வளர்பிறைக்கு பிறகு ஒரு ஏகாதசி, தேய்பிறைக்கு பிறகு ஒரு ஏகாதசி. இந்த 2 ஏகாதசிகள்லையும் நாம பெருமாளை வழிபடும் போது, அதுலயும் குறிப்பா விஷ்ணுவை வழிபடும் போது இரக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில ஏற்றம் ஏற்படும். அதுதான் ஏகாதசி விரதத்துக்கான முக்கியமான நோக்கம். அப்படி வருஷத்துல வரக்கூடிய எல்லா மாதங்களும் வரக்கூடிய ஏகாதசிய உங்களால முறையா வழிபட முடியல, அதுக்கான சந்தர்ப்பம் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் வருஷா வருஷம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷம் நமக்கு கூடுதல் சிறப்பா 2 ஏகாதசி, அதாவது 2 வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. இந்த வருஷத்தோட ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஒரு வைகுண்ட ஏகாதசி, இப்ப டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு வைகுண்ட ஏகாதசி. ஒரே வருஷத்துல 2 வைகுண்ட ஏகாதசி வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வருஷா வருஷம் மார்கழி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசியா கணக்குல எடுத்துப்போம். ஜனவரி 10ஆம் தேதி வந்திருந்ததும் மார்கழி வளர்பிறை ஏகாதசி தான். இப்ப டிசம்பர் 30ஆம் தேதி வரக்கூடியதும் மார்கழி வளர்பிறை ஏகாதசி தான். அதனாலதான் இந்த 2025ஆம் வருஷத்துல நமக்கு 2 ஏகாதசி விரதங்கள் இருக்கு. ஜனவரி மாதம் வந்திருந்த அந்த வைகுண்ட ஏகாதசியை தவற விட்டவங்களுக்கு அற்புதமான ஒரு வழி டிசம்பர் 30ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ஏகாதசி. ஏகம்னா 1, தசம்னா 10. மார்கழி மாதத்துல வளர்பிறையில 11ஆவது திதியாக வரக்கூடிய இந்த ஏகாதசி இருக்கு இல்லையா, அன்றைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி, அதாவது சொர்க்க வாசல்னு அழைக்கப்படக்கூடிய பரமபத வாசலை நம்ம கண்குளிர பார்க்கணும். அப்படிப்பட்ட ஏகாதசி திதி டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3:51 ஆரம்பித்து டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1:34 வரைக்கும் இருக்கு. இந்த நாள்ல வைகுண்டத்தோட கதவு திறக்கப்படுமா, அதாவது திருமாலோட இருப்பிடமாக இருக்கக்கூடிய வைகுண்டம் இருக்குல்ல, அதோட கதவுகள் திறக்கப்படும். சொர்க்க வாசலை கடந்து செல்வதன் மூலயமாக நாம மோட்சம் அடையலாம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கை. ஒரே ஒரு நாள் இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்குல்ல, இது வருஷத்தோட மற்ற 24 ஏகாதசி விரதத்துக்கான சமமான பலன்களை நமக்கு கொடுக்கும். முரணாசுரனை வதம் செய்த ஏகாதசி என்ற பெண் தெய்வம் இந்த நாள்ல தோன்றியிருக்காங்களாம். நாம இந்த நாள்ல விஷ்ணுவை வழிபடும் போது வைகுண்ட பதவி அளிக்கிறதா வரம் கொடுத்திருக்காராம் விஷ்ணு. அதுலயும் வைகுண்ட ஏகாதசனிக்கு திறக்கப்படக்கூடிய அந்த சொர்க்க வாசல் பரமபத வாசல் இருக்குல்ல, அதை திறக்கும் போது விஷ்ணு அனந்த சயனத்துல காட்சி கொடுப்பார். எத்தனை மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3:51 உங்களுக்கு ஏகாதசி பிறந்துடும். அதனால டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை ஒரு 5ல இருந்து 5:30 இந்த நேரத்துல ஸ்ரீரங்கம், திருப்பதி இது மாதிரி பெருமாள் கோவில்கள்ல சொர்க்கவாசல் நடக்கும். அதை போய் பார்த்து கண்குள்ள பார்க்கறது கோடி புண்ணியம். வாழும் போதே சொர்க்கம் கிடைக்கணும்னா நம்ம சொர்க்கவாசல் திறப்ப பார்க்கணுமாம். இப்படி பல மகத்துவங்கள் வாய்ந்த இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாம வீட்டுல வாங்கக்கூடிய சில பொருட்களும் அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப பெருசு. அப்படி நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளையும் விஷ்ணு கடாட்சம், லட்சுமி கடாட்சம் பெருகி வரும். அதுல முதல் முக்கியமான பொருள், நிறைய பேர் வீடுகள்ல துளசி செடிய ஒரு மிகப்பெரிய தெய்வமா பாவித்து வழிபாடு நடத்துவாங்க. சுத்தபத்தம் இல்லாம அந்த துளசி செடி பக்கம் கூட போக மாட்டாங்க. அவங்க வீட்டுல ஒரு நபரா அந்த துளசி செடியை பாவித்து வழிபாடு நடத்துவாங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு அரிய தெய்வ மூலிகையா இருக்கக்கூடிய துளசி இருக்குல்ல, அந்த துளசி செடி இது வரைக்கும் உங்க வீட்டுல துளசி செடி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரே ஒரு துளசி செடிய கடைகள்ல போயிட்டோ இல்ல உங்க வீடு பக்கத்துல யாராவது துளசி செடி வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சாஸ்திரத்துக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துட்டு சும்மா வாங்கிட்டு வராம அந்த துளசி செடியை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வாங்கி வீட்டுல வைக்கிறது அந்த விஷ்ணுவே உங்க வீட்டுக்குள்ள நடந்து வந்து அமர்ந்ததுக்கான சமம் ஒரு பலன் கிடைக்கும். அடுத்ததா மாதுளம்பழம். பழங்கள்ல நீங்க எந்த பழம் வேணாலும் வாங்கிக்கலாம். பெருமாளுக்கு பிடிச்ச, பெருமாளுக்கு உகந்த எந்த பழம் வேணாலும் நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். அதை விட முக்கியமானது மாதுளம்பழம் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்தது. அது கூட முக்கியமா நீங்க வாங்க இன்னொரு பொருள்
தேன், சுத்தமான தேன் கிடைச்சா ரொம்ப சிறப்பு. இல்லனா உங்ககிட்ட என்ன தேன் வாங்க முடியுமோ அந்த தேனை வாங்கிட்டு வரணும். மாதுளம்பழத்தையும் அந்த தேனையும் நன்றாக கலந்து அத நீங்க விஷ்ணுவுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு பிரசாதமா படைக்கணும். இது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து மாலை நேரங்கள்ல நீங்க நைவேத்தியமா படைக்கிறது விசேஷம் தான். அடுத்து ஒரு முக்கியமான பொருள். செவ்வாய்க்கிழமையில நமக்கு இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கிறதால, முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ரொம்ப உகந்த தானியமாக இருக்கக்கூடிய துவரம் பருப்பு. ஏற்கனவே உங்க வீட்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ரூ. 5 ரூ. 10ன்னு சாஸ்திரத்துக்கு எவ்வளோ வாங்கிட்டு வைக்க முடியுமோ, அத வாங்கிட்டு வந்து வச்சு பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள். துளசி எப்படி மகாவிஷ்ணுவுக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் அற்புதமான ஒரு பொருளோ, அதே மாதிரி இந்த ஒரு பொருள் இல்லனா மகாவிஷ்ணு இல்லன்னே சொல்லலாம். அதுதான் பச்சை கற்பூரம். எந்த ஒரு நீங்க பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தமா இருக்கட்டும், நைவேத்தியங்களா இருக்கட்டும், அது எல்லா இடத்துலயுமே கொஞ்சமா சாஸ்திரத்துக்கு பச்சை கற்பூரத்தை சேர்த்திருப்பாங்க. காரணம், பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். இந்த பச்சை கற்பூரம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். பச்சை கற்பூரம் சூப்பர் மார்க்கெட்லயும், நாட்டு மருந்து கடைகள்லயும், ஆன்லைன்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அடுத்ததா ஸ்ரீராமர் புகைப்படம். அப்படின்னா மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி புகைப்படங்களை வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எக்கச்சக்கமான புண்ணியங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்ததா சுத்தமான பசு நெய், அதே மாதிரி சமையலுக்கும் பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். நெய் அப்புறம் எண்ணெய் இது ரெண்டுத்துலயும் மகாலட்சுமி கடாட்சமும் மகாவிஷ்ணு கடாட்சமும் அதிகமாக இருக்குதாம். பெருமாள் கோவிலுக்கு போகும்போது நம்ம சாதாரணமாக தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறதை விட நெய் தீபம் போட்டா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனால சுத்தமான பசு நெய் இல்லைன்னா என்ன நெய் கிடைக்குதோ அந்த நெய்யையும் சமையலுக்கும் பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். அடுத்ததா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், அதாவது சமையல் பாத்திரங்கள், வீட்டு உபகரணங்கள். இதுல எந்த ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப பெருசா வாங்க முடியலையா, வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதா ஒரே ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளர், ஒரு கிளாஸ், இதே மாதிரி நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். கடைசியா ஒரு பொருள், இதை முடிஞ்சா வாங்கலாம், இதை வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதுதான் வெள்ளியில செய்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி நாணயம். வெள்ளி எங்களால் வாங்க முடியும், 1 கிராம் 2 கிராம் வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க வெள்ளி நாணயத்தை வாங்கி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கிறது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். இதுல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளும், மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் என்ன பொருட்கள் பிடிக்கும், என்ன உகந்தது அப்படிங்கிற மாதிரி எந்த பொருளை வேணாலும் நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதுல ஒரு சில பொருட்கள், இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் உதாரணத்துக்கு, இதுல சில பொருட்கள் விடுபட்டிருக்கலாம், இல்ல சில பொருட்களை நீங்க ஏற்கனவே வாங்கலாம்னு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பொருட்களா பார்த்து வாங்கி வீட்டில் வைக்கிறதும் உங்க குடும்பத்துக்குள்ள லட்சுமி கடாட்சத்தை அதிகப்படுத்தும். இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு அடுத்து ஒரு நாள் கழித்து உங்களுக்கு புதிய வருடம் பிறக்குது. பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புது வருடம் சிறப்பான வருடமா அமைவதற்கு வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.